ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கிறான். அவன் காலேஜ் படிப்பு அப்போ தான் அவனுக்கு முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு 1,00,000 அளவுக்கு ஃபீஸ் கட்டி கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸு படிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னுடைய அம்மா அப்பாவோட சொல்கிறேன். அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இருந்தாலும் மிக மிக கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்றதுக்கு அவனுக்கு ஓகே சொல்லி பணத்தையும் சரி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவன் அந்த 1,00,000 காசு கொண்டு போய் கம்ப்யூட்டர் வகுப்பில் சேர்றான். முதலில் 6மா வகுப்புக்கு போன மகன் திடீர்னு சோர்வாயிட்டான். வீட்டில் எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறான். கம்ப்யூட்டர் பாடங்கள் வீட்டில் சரியாக பயிற்சியே செய்யலை. வீட்டு பாடம் செய்யாமல் வகுப்புக்கு போகாமல் இருந்தால், வகுப்புலையும் போகாமல் இருந்தங்காட்டி அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சிரமம் போச்சு. அவங்க அப்பா ஒரு நாள் ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு மகனை அடிக்கிறக்கே போயிட்டார். அம்மா குறுக்க தடுத்தாங்க. அப்பா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தன்னோட முகத்தில் அடிச்சுட்டு அழுகிற அளவுக்கு ஆகிட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கட்டி அவனுக்கு சேர்த்து விட்டால் இப்படியே பண்ணுறானே அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப இதாக இருந்தது. அவங்க அப்பா கஷ்டமாக போச்சு. அம்மா பொறுமையாக அப்பாவை சமாதானப்படுத்தினாங்க. மகன் கம்ப்யூட்டர் வகுப்பை புறக்கணித்த நாளில் பயிற்சி நிலையத்துக்கு சென்று அங்குள்ள பயிற்சியாளர்கிட்ட மகனை பற்றி விசாரிக்கிறாங்க. இன்னொரு நாள் மகன் வகுப்பில் இருக்கும்போது அவனுக்கு தெரியாமல் பின்னால் நின்று கவனிக்கிறாங்க. மகனோட பிரச்சனையை அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு நாள் மகனோடு திருமண விழாவுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. மகனும் அம்மாவும் போகிறாங்க. இனிப்பு, வடை, பாயாசம், பொரியல், அவியல், ஐஸ்கிரீமு அது இதுன்னு நிறையா சிறப்பான ஒரு விருந்து எல்லோரும் பரிமாறுறாங்க. பெரிய இலைகளை விரித்திருந்த பந்தியில் அம்மாவும் மகனும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மா விருந்து நடக்கிற இடத்த அப்படி இப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்புறம் காட்டிட்டு எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி எழுந்து டக்குன்னு வந்துட்டாங்க. மகனுக்கு ஒரே குழப்பம். அவனும் வேகமாக சாப்பாட்டு மண்டபத்துக்குள்ள இருந்து இதப்படம் பண்ணுறாங்க. அங்கே அம்மா தனியாக ஒரு சேரில் அமர்ந்துருக்குறாங்க. உட்காந்துட்டாங்க. என்னம்மாச்சு, ஏமா சாப்பிடாம வந்துட்டீங்க, நல்லா தான் விருந்தில் இருக்குது, நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குறான். மனசு சரியில்லைப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. என்னாச்சுன்னு சொல்லிடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். நான் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே சிலர் சாம்பார் முடிச்சுட்டு காரக்குழம்புக்கு போயிட்டாங்க, சிலர் ரசம் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, சிலர் அப்பளம் பழ பாயாசம்னு போட்டு ஒன்றா சாப்பிட்டு விருந்தையே முடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதனால என்னம்மா அப்படின்னு அவன் கேட்குறான். அதனால் என்னவா, அவங்க என்னை முந்திட்டு சாப்பிடும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா, அதனால தான் சாப்பிடல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அம்மா காமெடி பண்ணாதீங்க, உங்கள் குறிக்கோள் உங்களுக்கு இலையில் போட்டுக்கிற விருந்தை ஒழுங்காக சாப்பிட்றதா. ஏன் மற்றவங்க சாப்பிட்றதோட உங்களை ஒப்பிட்டு சாப்பிடாம வந்துட்டீங்க, இப்போ யாருக்கு நஷ்டம், உங்களுக்கு தானே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அம்மா மகனை கூர்ந்து ஒரு நிமிடம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஒரு 100 ரூபாய் சாப்பாடு வீணாக போகிறதுக்கே நீ எவ்வளோ கவலைப்படுறையே, ஆனால் நீ உன் கல்லூரி நண்பர்கள் கம்ப்யூட்டர் வகுப்பில் உன்னை விட நல்லா படிக்கிறத பார்த்து உன்னை அவங்களோட வீணாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கொடுத்து 1,00,000 ரூபாய் பணத்தை வீணடிக்கிறியே, அதை பற்றி என்னைக்காவது யோசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. மகன் திகைச்சே போயிட்டான். பிறகு வருத்தத்தோடு தலை குனிகிறான். அம்மா அவன் முகத்தை உயர்த்தி குடிச்சு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது, அதை படித்து முடிக்கிறது மட்டும்தான் உன் லட்சியமாக இருக்குன்னு. பக்கத்தில் இருக்கிற உன் நண்பர்கள் ஒரு வேளை வேகமாக படிக்கலாம், உன்னை விட நல்லா கூட படிக்கலாம், ஆனால் அவங்களோட நீ உன்னை ஒப்பிட்டு எப்போவுமே குழம்பக்கூடாது. உனக்கான நேரத்தை எடுத்துக்கோ, மெதுவாக படி, புரிஞ்சுக்கிட்டு படி. உன்னோட குறிக்கோள் உன் இலையில் போட்டிருக்கிற கல்வி சாப்பாட்டை சாப்பிட்றது மட்டும்தான். அடுத்தவங்க வேகமாக சாப்பிட்றத பார்த்து சாப்பிடாம எந்திரிக்கிறது இல்லை. புரியுதுமா? இனிமேல் யார் கூடவும் என்னை ஒப்பிடாமல் என் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு மகன் சொல்கிறான். கல்வியில் மட்டுமில்லை, வாழ்க்கையிலும் அப்படின்னு தான். உன் வாழ்க்கை நீ வாழு, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு சோர்ந்து போயிடாத. சரி நான் வர்றேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. எங்கம்மா ஓறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு நல்ல சாப்பாடை சாப்பிடாம வந்துட்டேன், இன்னொரு முறை போய் சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு பந்தியை நோக்கி அவங்க அம்மா போகிறாங்க. மகனுக்கு வாழ்க்கையை புரிய வைத்த திருப்தியோடு அந்த அம்மா அந்த விருந்து போய் சாப்பிட போகிறாங்களோ.